ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காய் கடைக்கு போயிட்டு வரும்போது பிங்க் கேபேஜ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் பாதி எடுத்து கூட்டு பண்ணேன், வாயில் வைக்கவே முடியல, அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருந்தேன். சரி, இன்றைக்கி கேபேஜ் ரைஸ் செஞ்சு பாப்பா கொடுத்து விட்டுலான்னு சொல்லிட்டு பிங்க் கேபேஜ் ரைஸ் அப்படியே பேரை வச்சு அழகாக கொடுத்து விட்டாச்சு. இது டேஸ்ட்டுமே நிஜமாவே சூப்பராக இருந்தது. அவங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்பவே டல்லாக இருந்தாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா, என்னோடய கோ சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க. நான் வேலைக்கு போகலை, படிப்பும் கம்மிங்கிறதுனால மாமியார் வந்து என்னை ஒரு மாதிரி அவங்கள ஒரு வேறு மாதிரியும் ட்ரீட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வேலைக்கு போயிட்டு வர, அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பா, நீ அவனுக்கு வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வீட்டில் காலையிலேருந்து செய்கிற வேலைக்கு மதிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதே வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருந்தது. அதாவது மாமியாரே இப்படி சொல்லும்போது அவங்களும் யோசிக்கிறோம், நம்மளும் பெண் தான், நம்ம வீட்டில் வேலை செய்கிறோம், அதே மாதிரி தான் நம்ம மருமகளும் செய்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சமாக யோசித்து பார்த்து பேசியிருந்துருக்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வேலைக்கு போனால் தான் மதிப்பு, வீட்டில் இருந்தால் மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க?